இந்த பாஜக அசைன்மெண்ட்டுக்கு ரஜினிகாந்த் தான் காரணம் அப்படின்னு ஒரு தரப்பினர் நம்பினாலும், இன்னொரு தரப்பினர் அதெல்லாம் கிடையாதுப்பா, ரஜினிகாந்த் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு இன்னும் நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி முகத்தை இறுக்கமாக வச்சுட்டு அப்படி போகும்போது உங்களை நம்புகிறவர்களுக்கே ஒரு டவுட் வரும்ல, ஒருவேளை இவர் செஞ்சிருப்பார் போல இருக்குது, அதனால தான் இப்படி போகிறாருன்னு நினைப்பாங்கல்ல. எல்லாத்துக்கும் மேலே ஆதவ் அர்ஜுனா ஒரு கருத்து சொல்கிறாரு. என்ன கருத்து சொன்னார்? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நினச்சாரு, திமுக மிரட்டலால் அவர் வராமல் போயிட்டார். இதுதான் அவர் சொன்னது. இந்த ஸ்டேட்மெண்ட்டு எங்கேயாவது ரஜினிகாந்தை கேவலப்படுத்துவதாகவோ ரஜினிகாந்தை விமர்சிப்பதாகவோ இருக்கா? இல்லை. ஆனால் அந்த கருத்துக்கு இவர் அப்படி பொங்கி காலம் நின்று பதில் சொல், காத்திருந்து பதில் சொல்லும்னு நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு விஜயை நீங்கள் முதலமைச்சர் ஆகாமல் தடுப்பதற்கு ரஜினிகாந்த் உடந்தையாக இருந்தார்னு ஒரு செய்தி பரவி நிற்கிது. இப்போயே நீங்கள் அறிக்கை விடாமல் இருக்கீங்க. இது பொய், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் விஜய் முதலமைச்சராக வர்றதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துரு, ஏன் அறிக்கை விடலை? எது உங்களை தடுக்குது? அப்போ மக்கள் உங்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. ஸோ அதற்கு தகுதியான ஆட்களாக நம்ம எல்லா நேரத்திலும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது.